எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் காமிச்சு கொடுக்க போகிற ரெசிபி வந்து ஒரே ஒரு பேஸ் வச்சு 3 ரெசிபிஸ் காமிக்க போகிறேன். பேக்டு டொமாட்டோ, பிரெட் பீஸா அண்ட் சாசேஜ் ரைஸ் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸுங்க, ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இப்போ முதல் வந்து நான் பேக்டு டொமாட்டோ எப்படி பண்ணுறேன்னு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ வந்து தக்காளி பழத்தை வந்து நான் நல்லா பழுத்து இருக்கணும். தக்காளி பழம் ஆனமட்டக்கும் பெங்களூர் தக்காளி பழம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாதியாக வெட்டிக்கினது என்ன பண்ணுறேன், ஒரு பாதி வந்து தானாகவே நிற்கும் நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணாக்கா, இன்னொரு பாதி வந்து அதாவது அந்த கீழ்ப்பக்கம் வந்து உருண்டிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக அடிப்பக்கத்தில் ஒரு சின்ன துண்டு வெட்டிட போகிறோம். ஏன்னா அது வந்து நேராக நிற்கும். நம்ம எதுனா ஃபில்லிங் பண்ணி பேக் பண்ணும்போது அது உருண்டாது. அது வந்து அப்படியே ஃபில்லிங்கெல்லாம் வெளியே வந்துடும் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு அவனில் வச்சிங்கன்னா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போ வந்து இந்த நீங்கள் ஸ்கூப் ஸ்பூனும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஸ்பூனோடைய பின்பாகமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தக்காளியில் நிறைய சோறு இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக வழிச்சுக்கோங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரை கடாயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அரை வெங்காயம், பொடியாக நறுக்கின அரை வெங்காயம், 4 பச்சை மிளகா, அந்த கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணியிருக்கிற அந்த டொமேட்டோவோட சோறு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ அத்தனையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதில் அரை குடமிளகா பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கார்னை ஸ்டீம் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் சாசேஜுன்னு கிடைக்கிறது, ஸோ அது வந்து ஒரு 6 சாசேஜஸ் நான் இதுக்காக யூஸ் பண்ணேன் பொடியாக நறுக்கி. வெஜிடேரியன்ஸ் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சிக்கன் சாசேஜ் சாப்பிட்லன்னா வருத்தப்படாதீங்க, மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துட்டேன். சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிக்கினீங்கன்னா நீங்கள் இதை எதில் ஒன்றாலும் சேர்த்து டாப்பிங் பண்ணலாம். பீஸாவில் டாப்பிங் பண்ணலாம். நீங்கள் வந்து பைஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா பையில் இதை ஃபில்லிங் பண்ணிவிட்டு பை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பை பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து இதை அப்படியே கூட பிளெயினாக பிரெட் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்திக்கு ரோல்ஸ் பண்ணலாம். இப்போ இது இட்டாலியன் சீசனிங் நான் சேர்க்குறேங்க. இட்டாலியன் சீசனிங் பிடிக்காதவங்க விட்டுடுங்க. இட்டாலியன் சீசனிங் எதுக்கு சேர்க்குறேன்னா, எனக்கு அந்த ஆரிகானோ ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் வந்து அந்த பேசில் இருக்குது, அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வந்து அதில் நான் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கலவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் அந்த டொமாட்டோவில் ஃபில் பண்ணி மைக்ரோவேவ் அவனில் 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர், நிறைய பேச்சுலர்ஸ் அண்ட் காலேஜ் கோவர்ஸ் வந்து ஒரு பேஸை வச்சு 3 ரெசிபீஸ் காமிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் இது பண்ணேன். ஒரு 3-4 பேர் ஒன்றா சேர்ந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து எது ஒன்றா யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு ஐட்டம் வச்சு நீங்கள் ஒரே ஒரு பேஸை வச்சு நான் 3 ஐட்டம் எங்களுக்கு செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது வாஸ்தவம் தான். ஸோ அதுக்கு தான் நான் 3 ரெசிபீஸ் நான் இன்றைக்கி காமிச்சு கொடுக்குறேன். வெஜிடேரியன்ஸ் வருத்தப்படவே தேவையில்லை, மஷ்ரூம் சேர்த்துக்கினா போதும், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாசேஜ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த டொமாட்டோவில் அந்த ஃபில்லிங் சேர்த்து சீஸை மேலே தூவி மைக்ரோவேவ் அவனில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டா பேக் டொமாட்டோ ரெடி. நீங்கள் இது வந்து புலாவோட வச்சு கொடுக்கலாம், சப்பாத்தியோட வச்சு கொடுக்கலாம், சூப்பர் சைட் டிஷ். சாசேஜ் ரைஸ் பார்க்குவோமா? அதே சேம் ரெசிபி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், குடமிளகா நல்லா வதக்கின பிறகு பாஸ்தா சாஸ் அதில் சேர்க்குறேன். பாஸ்தா சாஸோட ரெசிபி பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பாஸ்தா சாஸ் ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேம் ரெசிபி தாங்க நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறது. பாஸ்தா சாஸ் சேர்த்த பிறகு நான் வந்து சாசேஜ் அண்ட் கார்ன் சேர்த்துருக்கேன்.
சேர்த்து அந்த சேம் பேஸ் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாஸ்தா சாஸ் சேர்த்திங்கன்னா இட்டாலியன் சீசனிங் போடணுன்னு அவசியம் இல்லை. பாஸ்தா சாஸ்லேயே இட்டாலியன் சீசனிங் இருக்குது. இப்போ அதில் வந்து நான் ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சோறை சேர்த்துட்டேன். அப்படி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் மீந்த ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து நம்ம பிரியாணியெல்லாம் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்றோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். அடுத்து பிரெட் பீஸா. பிரெட் பீஸா நீங்கள் வந்து இந்த ரெசிபி தவாலேயே செய்யலாம். நான் வந்து எனக்கு அந்த ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கும். அதுக்கு தான் நான் ஒரு சைடு நான் அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணேன். நான் அப்படியே செய்கிறேன். நீங்கள் செய்கிறப்போ ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடிபாகம் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கினீங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு எடுத்திங்கன்னா. இப்போ அது மேலே வந்து அந்த பாஸ்தா சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பாஸ்தா சாஸை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துக்கினீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா எந்நேரம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ அந்த பாஸ்தா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே ஃபில்லிங்கை ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து செட்டார் சீஸ் தான் எல்லா ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ மட்டுக்கும் செட்டார் சீஸே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஏற்கனவே உப்பு இருக்குது அண்டு ஈஸியாக மெல்ட் ஆகிடும் அந்த செட்டார் சீஸு. ஸோ இப்போ அந்த திருவி வச்சுருக்க செட்டார் சீஸை நான் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு அந்த சீஸ் சிங்கிள்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரிலாம் திருவி நீங்கள் கிளம்ஸியாக எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் அவனில் வச்சு எடுத்தாச்சு. பிரெட் பீஸா ரெடிங்க. இதோட சிம்பிள் ரெசிபீஸ் வேறு யாருனாலையும் காமிச்சு கொடுக்க முடியாது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.